Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மோட்டல் மெலடி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப Amazon Primeல தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள நமக்கு காட்டுறாங்க. மோட்டல் மெலடி அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காரு. இவரோட சுப்பீரியர் தான் இந்த இடத்துக்கு போய் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவரும் ஹோட்டலுக்குள்ள யாராவது இருக்கீங்களான்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ள நுழையிறாரு. பார்த்தா யாரையும் காணோம். என்ன யாருமே இல்லாம இருக்காங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. அங்க நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தேடிட்டு இருக்காரு. பார்த்தா போட்டோ மூவ் ஆகுற மாதிரி இவர் கண்ணுக்கு தெரியுது. என்ன போட்டோ மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு ரூம்ல பார்த்தா பேய் மாதிரி ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். இங்க ஏதோ தப்பா இருக்குன்றதை இந்த கான்ஸ்டபிள் புரிஞ்சுக்கிறாரு. இப்பதான் மெலட்டியை நமக்கு காட்டுறாங்க. மெலட்டி இருக்காங்கல்ல, இவர் அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. கையில ஒரு ஆயுதத்தோட தான் வராங்க. சட்டுன்னு இவர் அட்டாக் பண்றாங்க. இவர் சுதாரிச்சு தடுக்கிறதுக்குள்ள ஆயுதம் இவர் மேல பலமா பட்டுருது. இவர் இதே இடத்துல இறந்துடுறாரு. இவங்க திரும்ப திரும்ப இவரை வெட்டி சாவடிக்கிறாங்க. இங்கதான் மோட்டல் மெலட்டின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப இந்த மெலட்டி இருக்காங்க பாத்தீங்களா, ஆடியன்ஸை பார்த்த மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையை நான் எங்க இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறது, சரி ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 7 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை தான் இவங்க சொல்றாங்க. ஒரு அப்பா அம்மா பையன் சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பையனோட பாட்டி இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கான இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் இவங்க 3 பேருமே வந்துட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு இருக்க வழியில தான் இந்த மோட்டலை பாக்குறாங்க. தங்கிட்டு போனா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரின்ற மாதிரி ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, காரை நிறுத்திடுறாரு. 3 பேருமே சேர்ந்த மாதிரி உள்ள வராங்க. இங்க கரீம்னு ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் தான் ரிசப்ஷன் ஏரியால நின்னுட்டு இருக்காரு. ஆள் கொஞ்சம் குள்ளமா இருக்காரு. சேர் சப்போர்ட்டோட தான் நின்னுட்டு இருக்காரு. இப்ப இவங்க கிட்ட புக் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாரு. புக்லாம் பண்ணல, என் ஒய்ஃபோட அம்மா திடீர்னு இறந்து போயிட்டாங்க, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தோம், ப்ளீஸ் ரூமை தாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவரும் ரூம் கீ எடுத்து தரதுக்காக வராரு. மெலட்டி மேடம் யார் வந்தாலும் சரி கொஞ்ச நேரம் பேசுவாங்க, நீங்க பேசிட்டு தான் போற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இந்த சின்ன பையன் அங்க இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் பயத்தோட பாக்குறான். இவங்க 3 பேருமே மெல்லட்டியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. மெல்லட்டி ரூம்ல ஒரு பொம்மை இருக்கு. இந்த சின்ன பையன் வேகமா அந்த பொம்மையை கையில எடுக்கிறான். இதெல்லாம் எடுக்கூடாது வையின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அவனுக்கு வேணும்னா அவன் வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பொதுவா அந்த பொம்மையை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க, நீ மட்டும்தான் அது கூட விளையாடுற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு வரீங்களான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதுக்குள்ள எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது, ஒருவேளை அந்த கரீம் தான் வந்து சொல்லிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. ஆமா, இப்பதான் முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பெத்த அம்மாவை பாத்துக்காம இருக்கிறது பெரிய தப்புன்ற மாதிரி மெலட்டி சொல்றாங்க. நம்ம பாத்துக்காம இருந்தது இவங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நாங்க பல வருஷம் பாத்துக்க தான் செஞ்சோம், சுத்தமா முடியல, அதனால தான் ஒரு இடத்துல சேர்த்து விட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்க தரப்ப நியாயப்பத்திர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மெலட்டி விட மாட்டாங்க. அது சம்பந்தமாவே பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஒய்ஃப் டென்ஷன் ஆயிடுறாங்க. டயர்டா இருக்கோம் மேடம், நாங்க படுக்க போறோம் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போக பாக்குறாங்க. இந்த பையன் பொம்மையை எடுக்கிறான். பொம்மையெல்லாம் ஒண்ணு நீ எடுக்க தேவையில்ல, அங்கேயே வஸ்ட் வான்ற மாதிரி இவங்களும் அதட்டி பையனை கூட்டு போறாங்க. இப்ப அந்த நபர் இருக்காருல, இதான் ரூம்னு காட்டுறாரு. இந்த சமயம் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அங்க போட்டோவை கவனிக்கிறாங்க. அது மூவ் ஆகுற மாதிரி தெரியுது. எப்படி மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஹஸ்பண்டும் வான்ற மாதிரி கூட்டு போயிடுறாரு. இந்த சின்ன பையன் கிட்ட வேற ஒரு பொம்மை இருக்கும், அது கூட அவன் விளையாடிட்டு இருக்கான். ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நான் என்னோட அம்மாவை அந்த இடத்துல சேர்த்துட கூடாது, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நிலைமையை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி தான் சேர்த்தோம். உன்னோட அம்மா நார்மலா தான் இறந்து போனாங்க, நீ தேவையில்லாம கவலைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு புரியுது, இருந்தாலும் அந்த லேடி பேசினாங்கல்ல, அப்படி பேசும்போது எதுவுமே பதிலுக்கு பேச முடியாத மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அழுகுறாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி ஒரு பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பையன் இருக்கான் பாத்தீங்களா, வேற ஒரு பெட்ல படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு வித்தியாசமாலாம் சவுண்ட் கேக்குது, செம்மையா பயப்படுறான். இப்ப சேர் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. என்ன ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி பாக்குறான். அப்பதான் பேய் மாதிரி ஒரு உருவம் தெரியுது. அந்த பேயை பாக்குற இவனும் பாட்டின்ற மாதிரி கூப்பிடுறான். ஆமா, நான் உன்னோட பாட்டி தான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாரும் என்ன விட்டுட்டீங்கல்ல, அதனால தான் நான் இறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி பேசுறாங்க. கொஞ்சம் பயம்புத்துற மாதிரி பண்றாங்க. இதனால இந்த பையன் பயத்துல வேகமா பாத்ரூம்குள்ள வந்துடுறான். இப்ப கதவை சாத்திட்டதுனால இவனும் அந்த இடத்துல பயந்த மாதிரி நின்னுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து பாட்டியோட பேய் இருக்கு பாத்தீங்களா, பின்னாடி இருக்க ஒரு கபோர்டு வழியா வந்து இந்த பையனை இழுத்துட்டு போயிருது. இந்த பையன் கத்துற சவுண்டு கேட்டு அம்மா முழிச்சிடுறாங்க. இவன் எங்க போனா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடுறாங்க. ஹஸ்பண்ட் எழுப்பலான்னு பார்த்தா ஹஸ்பண்ட் எந்திரிக்க மாட்டாரு. சரி நம்மளே பாப்போன்ற மாதிரி தேடுறாங்க. பாத்ரூம்குள்ள வந்து தேடிட்டு இருக்காங்க. இப்படி நடக்கும் போது திடீர்னு இவங்க கால்ல ஏதோ குத்திருது. அங்க கண்ணாடி உடைஞ்சது பாத்தீங்களா, அதுதான் கால்ல குத்திருது. பையன் எங்க போனா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் வெளிய பையனோட சவுண்ட் கேக்குது. கதவை திறக்கலான்னு பார்த்தா இவங்களால திறக்க முடியல. ஓட்டையில கண்ணை வச்சு பாக்குறாங்க. பார்த்தா பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு கத்தியோட அப்பாவை நெருங்கி போயிட்டு இருக்கான். அப்பாவை குத்துற மாதிரிலாம் வரான். அவசரப்பட்டு குத்திராது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
பார்த்தா இவங்களோட அம்மா பேய் பக்கத்துல தான் இருக்கு. அம்மா நீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நான் அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நீ குத்துன்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாங்க. பையனும் குத்துறதுக்காக வரான். வேணான்ற மாதிரி உள்ள இருந்து ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாவது கதை உடைச்சு வெளியே போனோம் அப்படின்ற மாதிரி கதை உடைச்சிட்டு இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க வரும்போது பையன் கொஞ்சம் தள்ளி போயிடுறான். ஹஸ்பண்ட பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் கத்தி குத்துனால இறந்து போயிடுறாரு. பையன் பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கான். இவங்க பையனுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. உனக்கு ஒண்ணும் கிடையாது, அம்மா இருக்கல, அம்மா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட அம்மா பேய் திரும்பி கண்ணுக்கு தெரியுது. இவங்களும் எதுக்காகமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு என்னோட பையனையும் என்னையும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ என்ன அந்த இடத்துல சேர்த்தல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அதனால கண்டிப்பா உங்களை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பையனை விட மாட்டாங்கன்னு சொன்னோன்னே இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. பையனை விடலனா நான் உங்களை ஏதாவது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. வா என்ன அட்டாக் பண்ணுமா, அட்டாக் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த பேய் சொல்லுது. இவங்களும் அட்டாக் பண்றதுக்காக வேகமா ஓடி வராங்க. சட்டுன்னு அந்த பேய் மறைஞ்சிருது. இவங்க ஜன்னல்ல இடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில் நமக்கு காட்டுறாங்க. மெலட்டியும் கரீமும் சேர்ந்த மாதிரி இந்த ரூம்குள்ள நுழையிறாங்க. இறந்துருக்கிறவங்களை பார்த்து கொஞ்சம் கூட ஷாக் ஆக மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஆகும்ன்றது இவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் போல. இந்த பையன் உயிரோட தானே இருக்கான், இந்த பையனை நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அதே மாதிரி மத்த 2 பேரோட ரத்தத்தை எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் பாடியை டிஸ்போஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரீமோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பிளேஸ் இருக்கு, அந்த இடத்துல வச்சு பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்றாரு. இந்த இடமே சபிக்கப்பட்ட இடம்ன்ற மாதிரி மெலட்டி சொல்றாங்க. இந்த இடத்துல தான் மெலட்டியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மெலட்டியோட அம்மா ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அம்மா பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவர் விட்டு போயிருப்பாரு. அம்மா பயங்கரமா கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி பிரெக்னன்சில ஒரு காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டிருக்கும். மாய மந்திரம்லாம் தெரிஞ்ச ஒரு லேடியை பாக்குறதுக்காக அம்மா வந்துருவாங்க. எப்படியாவது என்னோட பொண்ணை காப்பாத்தி கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. உன் பொண்ணை நான் காப்பாத்திடுவேன், ஆனா பொண்ணை என்கிட்ட தந்துடணும் சரியான்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அம்மாவும் சரின்னு ஏத்திருப்பாங்க. ஆனா பொண்ணை காப்பாத்தினதுக்கு அப்புறம் பொண்ணு அங்க இருந்து தூக்கிட்டு அம்மா ஓடி இருப்பாங்க. இதனால கோவப்பட்ட அந்த மந்திர லேடி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை சபிச்சு விட்டுருவாங்க. அவங்க சாபம் விட்டாங்கல்ல, அதுல அம்மாவோட முகமே வித்தியாசமா மாறிடும். யாருமே அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அப்பதான் ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக அம்மா வந்திருப்பாங்க. அவருக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அவரும் இவங்களோட ப்ராப்ளத்தை பாக்குறாரு. அடிக்கடி நீங்க வர மாதிரி இருக்கும், நான் கண்டிப்பா இந்த ப்ராப்ளத்தை சரி பண்றேன்னு சொல்றாரு. அம்மாவும் நம்பிக்கையோட கிளம்புறாங்க. அடிக்கடி அவரை பாக்குறதுக்காக வருவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறது ஊர் மக்களுக்கு தெரிய வந்துருது. ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அம்மாவை பொறுத்த வரைக்கும் சாத்தானு, அவங்களை அழிச்சிடணும், அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும்ன்ற மாதிரி யோசிப்பாங்க. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்த மாதிரி இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, இதே இடத்துல இவங்களை சாவடிக்கணும்ன்ற மாதிரி மொத்தமா சுத்து போடுறாங்க. இப்ப அம்மாவும் பயத்துல கதவெல்லாம் தட்டிட்டு இருக்காங்க. டாக்டர் பையன் தான் அந்த இடத்துல இருக்கான். டாக்டர் எழுப்பலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றான். ஆனா டாக்டர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அம்மா கதவை தட்டிட்டு இருக்கும் போதே ஊர் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, மொத்தமா வந்து இவங்க 2 பேரையும் லாக் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேரையும் கொன்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி தூக்குல மாட்டி இவங்க 2 பேரையும் சாவடிக்க பாக்குறாங்க. அம்மா இறந்து போயிடுறாங்க. இவங்க உயிருக்காக துடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி மாட்டி விட்டவனுங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தே அந்த டாக்டரோட பையன் பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி வேற ஒரு பொண்ணும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா, சாபம் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த பாட்டியோட பொண்ணாதான் இருப்பா. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இவங்க ஹோட்டல் முன்னாடி ஒரு அண்ணன் தம்பி வந்திருக்காங்க. இவங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, வண்டிகள் எல்லாம் இழுத்துட்டு போறதா தான் இருக்கும். இந்த ஹோட்டல்ல நிறைய வண்டி நின்னுட்டு இருக்கும். அதெல்லாம் இழுத்துட்டு போறதுக்காக தான் இவங்க 2 பேரை வர வச்சிருக்காங்க. இது சபிக்கப்பட்ட ஹோட்டல்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க வந்து எல்லாருமே இறந்து போயிருக்க தான் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வண்டியை இழுத்துட்டு போறதுக்காக நம்மள வர வச்சிருக்காங்க. வண்டி இங்க இருக்குன்னா அவங்களோட ஆபரணம் எல்லாமே இங்க தானே இருக்கும், அதை தூக்குனா என்னன்ற மாதிரி தம்பி கேக்குறான். அப்படியா சொல்ற, இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்ற மாதிரி அண்ணனும் ரிவர்ஸ் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இதெல்லாம் மேல இருந்து இவங்க கவனிக்கிறாங்க. ஏன் கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு இந்த இடத்துக்கு லவ்வர்ஸ் வரதை நமக்கு காட்டுறாங்க. பொண்ணோட பேரு மாயா, பையனோட பேரு ஜாக்கோ அப்படின்றது. இவங்க 2 பேருமே ஒன்னா இருக்கலான்றதுக்காக தான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. இந்த ஹோட்டல் இதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் ஜாக்கோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரிசப்ஷன்ல இருக்க கரீமா பாக்குறாங்க. ரூம் வேணும், கொஞ்ச நேரம் தந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிலாம் தர முடியாது, ஒரு நாளுக்கு தான் தர முடியும்னு சொல்லிட்டாரு. சரி ஒரு நாளைக்கே தாங்கன்ற மாதிரி ஜாக்கோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. கீழே தர மாதிரி வந்தவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க மேடத்தை பார்த்துட்டு தான் போக முடியும்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஜாக்கோ சொல்லிட்டாரு. அப்பனா ரூம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சாவியை புடுங்கிக்கிறாரு. சரி பார்த்துட்டு போறோம், கீழே தாங்கன்ற மாதிரி ஜாக்கோ வாங்கிக்கிறாரு. இப்ப மெலட்டியை பாக்குறதுக்காக இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி வராங்க. இவங்க 2 பேருமே ஒன்னா இருக்கிறதுக்காக தானே ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. இத பத்தி மெலட்டிக்கு தெரியுது. பேச்சுவாக்குல மெலட்டியும் இத பத்தி கேக்குறாங்க. பொதுவா வயசு பசங்க ஹோட்டலுக்கு வந்தா இதுக்கு தானே வருவாங்க, அதை வச்சுதான் கெஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம காதலிக்கிற நபருக்காக உடம்ப தரதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம உயிரியும் தரதுக்கு முடிவு பண்ணிட்டோம்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி இந்த மெலட்டி சொல்றாங்க. நீங்களும் அப்படித்தானே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டலா கேக்குறாங்க. என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. மெலட்டி பேசிட்டு இருக்கும் போது மாயாவும் அங்க இருக்க பொம்மையை பாக்குறாங்க. பொம்மையோட கழுத்து இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா திரும்புது. இத பாக்குற மாயாக்கு தூக்கி வாரி போட்டுருது.
மெலட்டி வேற கொஞ்சம் வித்தியாசமா பேசிட்டு இருக்காங்கல்ல, இதனால மாயாக்கு இன்னும் பயம் அதிகமாகுது. எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நாங்க ரூமுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி போங்கன்ற மாதிரி மெலட்டி சொல்லிடுறாங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது சந்தோஷமா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுமே ஏன் இப்படி சொல்றாங்கன்னு புரியாம கிளம்புறாங்க. இப்ப மெலட்டி இருக்காங்கல்ல, ஒரு பழைய பாட்டை வச்சு கேக்குறாங்க. இப்பதான் மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இவங்க தூக்குல தொங்குன மாதிரி துடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப அந்த மந்திரவாதி லேடியோட பொண்ணு தான் வந்து காப்பாத்துறா. சாரி, எல்லாருமே போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால தான் நானும் லேட்டா வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த பொண்ணுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த டாக்டரோட பையன் கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பான். இப்ப காலையில டைம் கதவை திறந்து வெளியே வந்துடுறான். இந்த பொண்ணு உட்காந்து இருக்காங்க. உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். என் பேரு மெலட்டி அப்படின்ற மாதிரி அவளும் சொல்றா. காலையில் தான் டாக்டர் முழிச்சு வெளியே வராரு. பார்த்தா யாரோ பாடி இழுத்துட்டு போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு தான் பாடியை கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலா இவரோட பையன் தான் பாடியை கொண்டு போயிருக்கான். அதாவது அந்த பொண்ணோட அம்மா பாடியை தான் கொண்டு வந்து வச்சிருக்கான். எப்பவுமே இந்த கதவை சாத்தணும்னு சொல்லியிருக்கான்ல, எதுக்காக சாத்தாம இருந்து அப்படின்ற மாதிரி டாக்டரும் போட்டு திட்டுறாரு. டாக்டரும் பையனும் சேர்ந்த மாதிரி கிடைக்கிற பாடியை வச்சு ஏதாவது ஆராய்ச்சி எல்லாம் செய்வாங்க. புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த பையன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரிலாம் டாக்டர் கேட்கிறாரு. அந்த பொண்ணு இந்த ரூம்குள்ள ஒளிஞ்சிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு நபர் இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. பாம்பு கடிச்சு ஒரு நபர் இறந்து போயிட்டாரு. நான் மட்டும் தான் பாடியை பார்த்தேன், உங்ககிட்ட தரதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி இந்தாங்க உங்க காசுன்ற மாதிரி இந்த சின்ன பையனும் காசை தந்துடுறான். அந்த பாடியை இழுத்து அப்பா கிட்ட கொண்டு வந்து தந்துடுறான். இந்த பாடியை பத்தி எல்லாம் பையனையும் ஸ்டடி பண்ண வைக்கணும்னு அப்பா நினைக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மெலட்டி அம்மாவோட பாடி இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்கா கழுத்து திரும்புற மாதிரி இருக்கு. இத பாக்குற இந்த பையன் செம்மையா ஷாக் ஆயிடுறான். அங்க என்னடா பாத்துட்டு இருக்க, வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இவனும் பயந்துகிட்டே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படி வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, சடனா முழிச்சிடுறாரு. நீங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கையை பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த பையனும் செம்மையா பயந்துடுறான். பேய் தான் வந்துருச்சு போல நினைக்கிறான். ஆனா அப்பா இருக்காருல, ஒரு கத்தியை வச்சு இந்த நபரை சாவடிச்சிடுறாரு. ஒருத்தன் செத்துட்டானா இல்லையான்னு தெரியாமையே பாடி எல்லாம் கொண்டு வந்துருவியா, இது மட்டும் ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், நம்ம பண்றது சயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியாது, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி நம்மள சாவடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அப்பாவும் இந்த பையனை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இங்க நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் மெலட்டி மறைஞ்சிருந்து கவனிக்கிறாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. அந்த மெலட்டியோட பேச்சே வித்தியாசமா இருந்தது அப்படின்ற மாதிரி மாயா சொல்றாங்க. இப்ப எதுக்கு அவளை பத்தி பேசிக்கிட்டு, நம்ம வந்த வேலையை பார்ப்போன்ற மாதிரி ஜாக்கவும் ரொமான்ஸ் பண்றதுக்காக வராரு. இவங்க இருக்காங்கல்ல, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி ஜாக்கவும் ஏத்துக்கிறாரு. இதே சமயம் அண்ணனும் தம்பியும் சேர்ந்த மாதிரி ஹோட்டலுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. சமயம் பார்த்து உள்ள நுழையணும், கிடைக்கிற பொருளை சுருட்டிட்டு கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபோட பாடி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காரு. இதை கவனிக்கிற பையன் இருக்கான்ல, இன்னும் எவ்வளவு நாள்பா டிஸ்போஸ் பண்ணாம இருக்கிறது, சீக்கிரமா பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னும் ஸ்டடி பண்றதுக்கு நிறைய இருக்கு, நீ அவசரப்படாத அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப மெலட்டி அம்மாவோட பாடியை பாக்குறாரு. கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இதை கவனிக்கிற மெலட்டி இருக்காங்கல்ல, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பதான் இவ்வளவு நேரம் அந்த பொண்ணு இங்க இருந்திருக்கான்னு இவருக்கு தெரியுது. என் அம்மாக்கு ஒரு லேடி சாபம் கொடுத்திருக்காங்க, அதனாலதான் என்னோட அம்மா இப்படி மாறி இருக்காங்க. அவங்களை நீங்க கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சாபம் இந்த இடம் முழுக்க பரவிடும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதெல்லாம் இந்த டாக்டர் பெருசா காது கொடுத்து கேட்க மாட்டாரு. அந்த ஊர் மக்கள் மாதிரி நீயும் ஒவ்வொன்னு பேசாத, இதெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க அடம் பிடிக்கிறதுனால இவங்களை ஒரு ரூம்ல லாக் பண்ணி வச்சிடுறாரு. ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இவருக்கு இவரோட ஒய்ஃப் நடந்து போற மாதிரி தெரியுது. இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. நில்லுமா நில்லுமான்ற மாதிரி ஒய்ஃப் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பேய் மாதிரி இவரோட கண்ணுக்கு தெரியுறாங்க. ஒரு நிமிஷம் இவர் பயந்துடுறாரு. திரும்பி இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வராரு. உங்க ஒய்ஃப் தானே உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்க, உங்க ஒய்ஃப் மட்டும் இல்லாம நிறைய பேரை வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. எல்லாரோட ஆன்மாவும் கோவமா இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கு. அந்த ஆன்மா இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. என் அம்மா பாடியை மட்டும் கட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது முழுசா பரவிடும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இதெல்லாம் உன்னோட ஊர்க்காரங்க கிட்ட போய் சொல்லு, நம்புவாங்க, நான்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இவரும் கொஞ்சம் உன்னிப்பா எல்லா இடத்தையும் கவனிக்கிறாரு. அப்பதான் நிறைய பேய்லாம் இவரை நோக்கி வர மாதிரிலாம் இவருக்கு தோணுது. இவரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாரு. இருந்தாலுமே இந்த பொண்ணு சொல்றதை கேட்காம ஆபரேஷன் பண்றதுக்காக போறாரு. இப்ப பிரசன்ட்ல அண்ணனும் தம்பியும் சேர்ந்த மாதிரி இந்த ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. கிடைக்கிறத சுருட்டிட்டு சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. இப்ப தம்பி ஒவ்வொரு இடமா பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்பதான் இந்த பொம்மையை பாக்குறான். இந்த பொம்மை நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் கிட்ட சொல்றான். இப்ப மாயாவும் தண்ணி டேபை ஓபன் பண்றாங்க. பார்த்தா அழுக்கான தண்ணி தான் வருது. இந்த ஹோட்டலே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. இப்ப கண்ணாடியை தொடச்சிட்டு இவங்களோட முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு கபோர்டு தான், ஓபன் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. நிறைய டேப்லெட்லாம் இருக்கு, அதுல ஒவ்வொரு டேப்லெட்டா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அண்ணனும் தம்பியும் சேர்ந்த மாதிரி கிடைக்கிற பொருள்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இப்ப தம்பி டார்ச் லைட்டை திருப்புறான். பார்த்தா அந்த பொம்மை ஏற்கனவே இருந்த இடத்துல இல்லாம இருக்கு, வேற ஒரு இடத்துக்கு மூவ் ஆயிருக்கு.
இந்த பொம்மை இடம் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணன் கிட்ட சொல்றான். அண்ணனும் பெருசா கண்டுக்க மாட்டாரு. வந்த வேலையை பாடுறா, நீ எதுக்காகடா பொம்மையை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஜாக்கவும் டிவி பார்க்கலாம் டிவி ஆன் பண்றாரு. பார்த்தா டிவிக்குள்ள ஒரு பேயோட உருவம் தெரியுது. என்ன ஏதோ தெரியுது அப்படின்ற மாதிரி இவரும் உத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த ரெண்டு திருடங்க இருக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. மெலட்டியோட அம்மா பேய் இருக்கு பாத்தீங்களா, இந்த அண்ணனுக்கு தெரியுது. அண்ணனும் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அந்த பேய் ஒரு இடத்துக்கு கிளம்பிடுது. இவரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. இப்ப தம்பி நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு பால் உருண்டு வருது. அந்த பால் எடுத்து தம்பி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த சின்ன பொம்மை இருக்கு பாத்தீங்களா, ஒரு பையன் மாதிரி வந்து இவரை கத்தியால அட்டாக் பண்ணிட்டு போகுது. இவரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாரு. அந்த பொம்மை எங்க ஓடிச்சு அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பயந்த மாதிரி தேடிட்டு இருக்காரு. மாயா ஒவ்வொரு டேப்லெட்டா பார்த்தாங்கல்ல, ஒரு டேப்லெட்டை எடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. இந்த டேப்லெட்டை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும், இதை சாப்பிட்டா செம்ம போதை வரும், சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சரின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்டும் ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு டேப்லெட்டை எடுத்துக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த இடத்துல ரெண்டு பேருமே கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பேயை ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க ஒரு ரூம்குள்ள போலான்ற மாதிரி கதவை திறந்து உள்ள வராரு. பார்த்தா பாத்ரூம்ல இருந்து யாரோ வராங்க. அண்ணன் பயத்துல வேகமா கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறாரு. பாத்ரூம்ல இருந்து வரது மெலட்டி தான். இப்ப மெலட்டி இருக்காங்கல்ல, கண்ணாடி முன்னாடி உட்காந்துடுறாங்க. இப்ப மேக்கப்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா முகத்துல ஒரு மாதிரி கருப்பா இருந்ததுல, அதே மாதிரி இவங்க முகத்திலயும் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க இருக்க பீரோ ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. இந்த விஷயத்த மாயா கவனிக்கிறாங்க. நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அதை பாக்குற மாயாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ரெண்டு பேருமே இந்த ட்ரெஸ்ஸை போட்டா என்னன்னு கேக்குறாங்க. இவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவளை சாவடிச்சிட்டா எல்லாத்தையும் தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் யோசிக்கிறாரு. இவங்க மேக்கப் பண்ணிட்டு இருக்கும் போது பொறுமையா பின்னாடி வந்துட்டு இருக்காரு. இவங்க சுதாரிச்சு திரும்புறாங்க. அதுக்குள்ள கத்திய வயிற்றுல இறக்கிடுறாரு. அதனால இந்த இடத்துல மெலட்டி இறந்து போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு தம்பியை காட்டுறாங்க. தம்பி இப்ப அண்டர் கிரவுண்ட் பிளேஸ்க்கு வந்துடுறாரு. இது என்ன இடம் அப்படின்ற மாதிரிலாம் சுத்தி முத்தி பாக்குறாரு. ஒரு இடத்துல யாரையோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. கதவு வேகமா ஆடிட்டு இருக்கு. இத பாக்குற தம்பி இருக்காருல்ல, அந்த கதவை ஓபன் பண்றாரு. இப்ப உள்ள இருந்து சட்டுன்னு யாரோ வர மாதிரி காட்டுறாங்க. யாருன்னு தெரியல. இப்ப அண்ணன் மேற்கொண்டு பொருள் எல்லாம் திருடிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து மெலட்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இறந்தவங்க எப்படி திரும்பி வந்தாங்க அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. வந்த மெலட்டி இருக்காங்கல்ல, இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. கத்தியால குத்தி மாடியில இருந்து இவரை தள்ளி விட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே டான்ஸ் ஆனாங்கல்ல, இப்ப டயர்ட் ஆகி படுத்துருவாங்க. கொஞ்ச நேரத்துல மாயாவும் பாத்ரூம் போறதுக்காக கண்ணாடி கிட்ட வராங்க. கண்ணாடியில இவங்க முகத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இப்ப இவங்க ஒரு கிழவி மாதிரி மாறி இருக்காங்க. இவங்க கத்துற சவுண்ட் கேட்டு அந்த இடத்துல ஜாக்கவும் முடிக்கிறாரு. அவரும் வயசானவரா மாறிடுறாரு. வேற டேப்லெட் எடுத்து போடலான்ற மாதிரி இவங்க டேப்லெட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ளேயே இந்த இடத்துல மாயாக்கு ரத்த வாந்திலாம் வர ஆரம்பிக்குது. என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக இவரும் எந்திரிக்கிறாரு. ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால பொத்துன்னு கீழே விழுந்து இந்த இடத்துல இறந்துடுறாரு. தம்பி ஏதோ அட்டாக் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அது என்னன்னு நமக்கு காட்டல. ஆனா தம்பி கொடூரமா இறந்து போயிருக்கான். அதே மாதிரி கீழே விழுந்த அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, இப்பதான் கண் முழிக்கிறாரு. இன்னும் உயிர் இருக்கு, உள்ள போனா நம்ம உயிர் போயிடும், தப்பிச்சு போனோன்ற மாதிரி இவரோட வண்டியை நோக்கி நடந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த விஷயத்த கரீம் கண்டுபிடிச்சிடுறாரு. கன்னால ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா குறி மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இதனால அந்த நபர் கார்ல ஏறி கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து முதுகுல ஒரு புல்லட் பட்டுது. அதை மீறியும் அந்த அண்ணன் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கரீமோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப காலையில டைம் கரீமோ இவங்களும் சேர்ந்த மாதிரி ரூம்குள்ள நுழையிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே வயசானவங்களா மாறி இறந்து போயிருக்காங்கல்ல, அதை கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணோட கையில இருக்க ரிங்கை இவங்க கழட்டிடுறாங்க. அந்த ரிங்கை பார்க்கும் போது இவங்க ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த டாக்டர் பையன் இருக்கான் பாத்தீங்களா, வளர்ந்துடுறான். வேற ஊர்ல அவனுக்கு பெரிய ஆஃபர் வந்திருக்கு. அந்த ஊருக்கு அவன் கிளம்பி போக போறான். நான் கிளம்பி போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். நான் உன்னை லவ் பண்றேன், என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. இவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனா அம்மாவோட சாபம் இவங்களையும் கண்டினியூ பண்ணும். அதனால இவரோட வாழ்க்கையை கெடுக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவர் இருக்கார்ல, நீ யோசிச்சு முடிவை சொல்லு அப்படின்ற மாதிரி ரிங்க வச்சுட்டு போறாரு. அந்த ரிங்கெல்லாம் எடுத்து இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ரிங்க பாக்குறாங்க. இந்த ரெண்டு பாடியும் டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கரீமா பார்த்து சொல்லிட்டாங்க. கரீம் இருக்காரு பாத்தீங்களா, அண்டர் கிரவுண்ட்ல இந்த ரெண்டு பாடியும் கொண்டு வந்துடுறாரு. எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புல இந்த ரெண்டு பாடியும் போட்டுறாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. டாக்டரும் ஆபரேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவ சொன்னதை கொஞ்சம் யோசிங்க வேணான்ற மாதிரி பையன் சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, ஆபரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஆபரேட் பண்றாங்க. ஆபரேட் பண்ணா ரத்தம் தானே வரணும். ஆனா உள்ள இருந்து கருப்பு கருப்பா ஏதோ வருது. இப்ப பாடி லைட்டா அசையுது. இந்த பையன் செம்மையா பயப்படுறான். அதை மீறியும் டாக்டர் இருக்காருல்ல, உள்ள இருக்க ஆர்ட்டை வெளியே எடுக்கிறாரு. அப்படி வெளியே எடுத்தோம் சட்டுன்னு அந்த லேடி எந்திரிச்சிடுறாங்க. இது பேயின்றது தெரிஞ்சிருது. இப்ப ரெண்டு பேருமே இந்த வீட்டை விட்டு ஓடணுன்ற மாதிரி வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறாங்க. ஆனா திடீர்னு அப்பாவை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் லாக் பண்ண மாதிரி வச்சிருக்கு. என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பையன் இருக்கான் பாத்தீங்களா, அப்பாவை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வேகமா அப்பாவை இழுத்துட்டு போகுது. இவன் கையை வச்சு பிடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றான். அது மீறியும் அந்த ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, உள்ள கொண்டு போயிருது. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. அண்ணன் காயத்தோட கிளம்பினார்ல, இப்போ ஒரு இடத்துல இறந்து போயிருக்காரு. போலீஸும் இந்த கேஸ் எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சுடப்பட்டிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது.
சுத்து வட்டாரத்துல எல்லா இடத்துலயும் விசாரிக்கணும். பக்கத்துல ஒரு மோட்டல் இருக்கிறது எனக்கு தெரியும். அந்த மோட்டல்ல யாராவது ஒருத்தர் போய் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சீஃப் ஆபீசர் சொல்றாரு. சரின்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் ஏத்துக்கிறாரு. இந்த கான்ஸ்டபிள் தான் ஸ்டார்டிங் போன மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப நேத்து நைட் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அண்ணன் கமுக்கமா எந்திரிச்சு போனாரு பாத்தீங்களா, இந்த சவுண்ட் உள்ள இருக்கவங்களுக்கு கேட்டுரும். கரீம் விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கரீம் கன்னோட அண்ணனை ஷூட் பண்றதுக்காக வெளியே போயிருப்பாரு. இவங்க மட்டும் உள்ள இருந்தாங்கல்ல, தம்பியை யார் அட்டாக் பண்ணதுன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் அந்த ரூமோட கதவு திறந்திருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இது யாரு திறந்தா அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப உள்ள இருந்து அவன் தப்புச்சிட்டான்றது உங்களுக்கு தெரியுது. தம்பி அட்டாக் பண்ணது யாருன்றதை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த டாக்டர் தான் அட்டாக் பண்ணிருப்பாரு. டாக்டரை இவ்வளவு நாள் இவங்க அந்த இடத்துல லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. இவன் ஓபன் பண்ணதுனால வெளியே வந்து இவனை சாவடிச்சிருப்பாரு. டாக்டரோட பையனுக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். பிளாஷ்பேக்ல காட்டின எல்லாமே 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். சோ டாக்டர் பையன்லாம் இறந்து போயிருப்பான். டாக்டர் மட்டும் எப்படி உயிரோட வந்தாருன்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். அவரு சபிக்கப்பட்ட நிலைமையில இருக்காரு. அதே மாதிரி தான் மெலட்டியும் சபிக்கப்பட்டிருக்காங்க. மெலட்டி தானே ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கதையை சொன்னாங்க. இது முடிவு இல்ல, இதுதான் ஆரம்பம்ன்ற மாதிரி கேமராவை பார்த்து சொல்றாங்க. இதோட இந்த படம் முடியுது. பேய் புடிச்சிட்டு போன டாக்டருக்கு என்னாச்சு, டாக்டரை எதுக்காக இவங்க லாக் பண்ணி வச்சாங்க அப்படின்றதுலாம் இதோட சீக்வல்ல தான் தெரியும் போல. சீக்வல்லாம் இன்னும் வரல. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.